மாதிரி நல்லா இருக்கேனே. அப்போ என் வாழ்க்கையில செஞ்ச நன்மையை நான் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு செஞ்ச நன்மையை நீ போய் சொல்லு. நீ பாட்டு வீட்டுல தூங்கினா என்ன பிரயோஜனம்? நீ போய் சொல்லுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னதுனால சொல்றேன். இந்த இயேசு ரொம்ப நல்லவர். தயவு செய்து இயேசு ருசி பாருங்க. இந்த இயேசு என்ன செய்வார்? நல்லது செய்வார், நன்மை செய்வார், ஆசீர்வதிப்பார். குடும்பங்களை ஆசீர்வார். கடன் பிரச்சனை, பண பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக மாற்றுவார். குடும்பத்தில் உள்ள வறுமைகளை மாற்றுவார் இயேசு. இயேசுக்கு என்ன பண்ணும்? கடுகளவு ஒரு விசுவாசம் உள்ளத்துல, ஒரு கடுகளவு உள்ளத்துல சின்ன இடம் இயேசுக்கு கொடுக்கும்போது உண்மையாக சொல்றேன், பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அநேகர் நான் சொல்றேன், இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போய், தன்னுடைய வாழ்க்கையில கடைசி சான்ஸ்ல வாழ்ந்தவங்க, இயேசுவை நம்பி வந்தவங்க, அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்த்து, பெரிய ஆசீர்வாதங்களை பார்த்து, தன் வாழ்க்கையில நன்மையை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இயேசுக்கு அநேகர் கெட்டு போனவங்க இயேசு கிட்ட வந்து நல்லா இருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையில கெட்டு போன வாழ்வு, கெட்டு போன ஒரு பாதியில இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, இயேசு என்னோட வாழ்க்கையில வந்தார், வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு நல்லதையும் நன்மையும் பெற்றுக்கொண்டு, இந்த நன்மையும் நல்லதையும் கண்டிப்பாக இந்த இயேசு தருவார். என்ன செய்யணும்? ஒரு கடுகளவு விசுவாசத்தை உள்ளத்துல வைங்க. உங்களுக்கு யாருன்னா ஜெபிக்கணும்னா வந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் ஒரு பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறோம். பாடலை பாடும்போது நீங்க வந்து ஜெபம் பண்ணிக்கலாம். ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க வந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. என் ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் இயேசு அங்க ஒரு பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறோம். வந்து ஜெபம் பண்ண விரும்புறவங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்களேன். என் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். என் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். வந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடுகளவு விசுவாசம் முன்னே வைத்தால் கடலளவு பரிகாரம் தான் பெறுவாரே. கடுகளவு விசுவாசம் முன்னே வைத்தால் கடலளவு விரும்புறவங்க ஜெபிக்க விரும்புறவங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பார். உள்ளத்தில் ஒரு வேதனை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார். ஜெபம் பண்ணிக்க வாங்க ஐயா. ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. இயேசு நல்லதை செய்வார், நன்மை செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். கடன் பிரச்சனை மாற, குடும்பத்தில் குழப்பம்